கமகமக்கும் அந்த குருமா வாசனையோட எண்ணெய் ஊத்தி பொரிச்செடுத்த அந்த கலர்ஃபுல்லான பரோட்டாவை ருசிக்காதவங்க இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு எல்லாத்தோட மனசையும் நாக்கையும் கட்டி போட்டு வச்சிருக்கு இந்த பரோட்டா. ஆனா இதனால வர்ற தீமைகள் பத்தி உங்களுக்கு தெரியுமா? பரோட்டா செய்ய தேவையான முக்கிய பொருளான மைதா கோதுமையோட மேலே இருக்கிற தவிட நீக்கப்பட்டு அரைக்கப்படுவதால கிடைக்கிறது. மைதா வெள்ளையா இருக்கணுங்கிறதுக்காக பென்சோயிக் பெராக்சைடு என்ற வேதிப்பொருளையும் மிருதுவா இருக்க அலெக்சான் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளையும் சேர்க்கறாங்க. இந்த பென்சாயிக் பெராக்சைடு அப்படிங்கிற வேதிப்பொருள் புற்றுநோயை உண்டாகிற அளவுக்கு ஆபத்தானது. அது மட்டும் இல்லாம இந்த வேதிப்பொருளை துணிகளை தயார் செய்யும் ஆலைகள்ல பயன்படுத்துவாங்க. அலெக்சான்கிற வேதிப்பொருள் கணையத்தில் உள்ள பீட்டா செல்களை பாதிச்சு நீரிழிவு நோய்க்கு வழிவகுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி தயாரிக்கப்படும் மைதாவுல எந்த விதமான நார் சத்தும் இருக்கிறது இல்ல. ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்ற இந்த துரித உணவுகளான பரோட்டா, நூடுல்ஸ், நான், ருமாலி ரொட்டி, பன், சமோசா, பீட்சா, குல்சா, பர்கர் அப்படின்னு நீண்டுகிட்டே போற இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா உணவுகளுமே மைதாவால செய்யப்படுறதுதான். அது மட்டும் இல்லாம மோனோசோடியம் குளூமேட் அப்படிங்கிற அஜினோமோட்டோ பரோட்டா உள்ளிட்ட அனைத்து விதமான மைதா பொருட்களையும் சேர்க்கப்படுற ஒரு வேதிப்பொருள். சுவைக்காக சேர்க்கப்படும் இந்த வேதிப்பொருளை பல நாடுகள்ல முழுசாவே தடை பண்ணிட்டாங்க. ஆனா கூட இந்தியாவில் இருக்கிற நிறைய ஹோட்டல்கள்ல தினமும் இந்த அஜினோமோட்டோ தவறாம பயன்படுத்துறது ஒரு அதிர்ச்சியான உண்மை. மைதாமாவே பெரிய யமனா இருக்கும்போது அதோட சேர்க்கப்படுற இந்த அஜினோமோட்டோ இன்னும் பல நோய்களை தானே உண்டாக்கும். தலைவலி, ஒற்றை தலைவலி, ஆஸ்துமா, செரிமான கோளாறுகள், இதய கோளாறுகள் இப்படி பல நோய்கள் இந்த அஜினோமோட்டோ ஏற்படுத்தும் மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க. மைதா மாவுனால ஆன உணவை தொடர்ந்து சாப்பிடுறதுனால கொழுப்பும் கொலஸ்ட்ராலும் உடம்புல அதிக அளவு சேர்ந்துருது. இதனால செரிமான கோளாறு, மலச்சிக்கல், மூல நோய், உடல் பருமன், நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம், மாரடைப்பு என பலவித ஆபத்துகள்ல தொடங்கி புற்றுநோய் கூட ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு மருத்துவர்கள் எச்சரிக்கிறாங்க. இதனாலேயே 30-40 வயசுல இருக்கிற பலருக்கு இதய நோய் ஏற்பட்டு படுக்கையிலேயே ஓய்வெடுக்கும் நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த மாதிரி பல நோய்களுக்கு வழிவகுக்கும் இந்த மைதா உணவுகள் இன்னும் தேவைதானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மக்களே. லங்காஸ்ரீ உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு. www.lankasri.com